ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சஷ்டி. அதனால் நேத்தியே அரளிப்பூ வாங்கி கட்டி வச்சிட்டேன். பூஜை ஜாமானும் நைட்டே தேய்ச்சி சந்தனமும் குங்குமமும் வச்சுட்டேன். இப்போது காலையில் 3 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டு நம்ம வந்து சாமியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்வோம். அதனால் சீக்கிரமாக ஏஞ்சோன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினா நல்லது. அதனால் நம்ம சீக்கிரமாக ஏஞ்சி பண்ணிட்டணும். இது நம்ம நைட்டே செஞ்சு வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. அதனால தான் நைட்டே செஞ்சு வச்சிடுறது. பூஜை ஜாமான் ரெடி பண்ணியாச்சு நைட்டே. இப்போ வந்து காலையில் நான் எழுந்திரிக்கிற டைமில் மழை, செம்ம மழையும் என்ன எப்படி இருக்குன்னு எட்டி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெய் பிரசாதம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் செஞ்சிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி கேசரி தான் செய்ய போகிறேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பையும் வறுத்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த எந்த நெய்லேயும் நான் ஒரு கப் ரவா எடுத்துருக்கேன். ரவாவே அந்த நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய், தேவையான அளவு தண்ணி, கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டிருக்கேன். சர்க்கரை நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கிண்டி விட்டு நெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிட்டோன்னா கேசரி ரெடி. நான் ஃபஸ்ட்டு பிரசாதம் செஞ்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு சாமி ரெடி பண்ணுறேன். இப்போ வந்து தண்ணி தெளிச்சுட்டு நல்லா தொடச்சி விட்டேன். துணி வச்சு தான் துடைக்கிறோம். இப்போ வந்து நம்ம மேடையை வச்சுட்டு சாமியை வச்சிடலாம். இந்த சாமி படம் வந்து நான் திருச்செந்தூரில் வாங்கினது. இதை வச்சு தான் நான் சாமி கும்பிட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வெற்றிலை தீபத்துக்கு ரெடி பண்ணிடலாம். வெற்றிலை நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்துகிட்டு நம்ம அந்த காம்பை நீக்கிட்டு தான் வைப்போம். அந்த காம்பை வந்து என்ன பண்ணுவோன்னா நம்ம திரி போட்டு விளக்கு ஏற்றுறோம்ல, அதிலே வந்து போட்டுடணும். அதில் போட்டு நம்ம இது பண்ணணும். நெய் ஊற்றி தான் விளக்கு ஏற்றணும். நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஏற்றணும். இப்போ வந்து வெற்றிலையிலே வந்து சந்தனமும் குங்குமமும் வச்சிடலாம். சந்தன குங்குமம் வச்சுட்டு வெற்றிலை தீபத்தை தூக்கி நம்ம சாமிக்கிட்டே பக்கத்தில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பூவில் வந்து குங்குமம் வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நைட்டு கட்டின பூ அரளிப்பூ தான் இப்போ சாமிக்கு வைக்க போகிறேன். அதையும் எடுத்து இப்போ சாமிக்கு வச்சிடலாம். வச்சுட்டு 3 பூவில் மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கு அதையும் வச்சிடுறேன். அதையும் வச்சு விட்டுட்டு நான் வந்து 2 வெத்தலை பாக்கு சாமிக்கு வச்சுருக்கேன். இப்போ வந்து கோலம் போட்டுடலாம். கோலம் வந்து நானே தான் போடுறேன் பாருங்கள். ஸ்டார் போட்டு இப்போ வந்து சரவணபவன் நான் பச்சை கலரில் எழுதியிருக்கிறேன். எழுதி முடிச்சுட்டு சுற்றி பூ வைக்க போகிறோம். பூவில் அதேமாரி குங்குமம் வச்சு நான் வச்சுக்கிறேன். மஞ்சள் சாமந்தி தான் அதில் வச்சுட்டு விளக்கும் வச்சிடலாம். பூ 6 விளக்கு சாமி பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். சாமிக்கு ஒரு பக்கம் தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் வந்து இப்போ வந்து சாம்பிராணி வச்சிடலாம். 2 பக்கமும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி, ஊதுவத்தி 5 எடுத்துருக்கேன். ஒத்தப்படையில் எடுத்துக்கோங்க. 3 எடுத்துக்கலாம், இல்லை 1 இல்லை 5. கேசரியும் நான் சாமி பக்கத்துலேயே வச்சிட்றேன். வச்சுட்டு இப்போ வந்து சாமி விளக்கு ஏற்றிட்டு தான் நம்ம கீழே ஏற்றுவோம். டைரி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டைரியில் ஓம் சரவணபவன் எழுதுவேன், இல்லைனா ஓம் முருகா போட்டின்னு எழுதுவேன். அதுதான் சாமிக்கிட்டேயும் வச்சுப்பேன். இப்போ வந்து விளக்கு ஏற்றிட்டோம். விளக்கு ஏற்றிட்டு நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றிட்டு தான் நம்ம ஊதுவத்தி ஏற்றுவோம். லாஸ்ட்டாக தான் சூடம் ஏற்றுவோம். நான் அப்படி தான் ஏற்றுவேன். இங்கே நல்லா மழை தூறிகிட்டே தான் இருக்குது. அதனால் ஒரு சைலண்ட்டாக ஒரு மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. பிரம்ம முகூர்த்தத்துக்கு பண்ணணுன்னா 3 மணிக்கு எழுந்துச்சி நீங்கள் ரெடி பண்ணால் தான் சாமி கும்பிட முடியும். அதனால் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றினோன்னா ரொம்ப நல்லது. காலையில் இன்றைக்கி சஷ்டின்றனால தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். நான் ஈவினிங் தான் சாப்பிடுவேன் 6 மணிக்கு மேலே. விரதம் இருந்து நம்ம கும்பிட்டோன்னா முருகர் நம்மளுக்கு எல்லாத்தையும் நல்லதாக செஞ்சு கொடுப்பாரு. அதுக்காக தான். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் வந்து காலை பிரம்ம முகூர்த்தத்தில் வெற்றி தீபம் ஏற்றி பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் நன்மையாக நடக்கும். என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அது சீக்கிரமாக நம்மளுக்கு நடத்தி கொடுப்பார் முருகர். நன்றி.